ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவ்வோட நெக்ஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ படிக்க பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு எப்படி பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்போல்லாம். ஏன் யோங்கி, உன்னோட ஜிமினா பாட்டு பயப்படுறியா என்ன? இந்த மாதிரி ஐஸை கட்சிப்பெல்லாம் கட்டின மூமெண்ட்டில் என்னை பார்க்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்குடா என்ன? இந்த ஜிமினாவே பார்த்து பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி, நான் எதுக்காக ஒன்றை பார்த்து பயப்படணும், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு பயமும் இல்லை, ஒரு திங்கிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம யோங்கி பேசணும். நம்ம ஜிமினை நேராக ஜிமினாவோட கார்லேயே உண்டு உட்கார வைக்கிறாரு. ஆனால் நான் ஏன் காரில் வந்தேனே, காரை உன்னோட எம்ப்ளாயிஸ் யார் அப்படின்ற பிளேஸ்க்கு வர சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ அமைதியை ஏன் கூட வானுங்கிற மாதிரி சொல்லி ஜிமின் அப்படியே அந்த பிளேஸ் வந்து காரை ட்ரை பண்ணபடி நேராக ஒரு லாங் ட்ரைவ் தான். இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் வச்சுக்கோங்களேன், ஈவினிங் இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் காரில் தான் வந்துட்டுருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்கு ஐஸை வேற கிரிப்பாக காட்டிட்டான். காரில் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே வந்தா கரெக்டாக ஒரு பீச் சைடில் தான் கரெக்டாக வந்துட்டு கார் நிற்கிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம யோங்கி அந்த காரை விட்டு இறக்கி பீச் சைடில் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒரு பெரிய செட்டப்பே போட்டு வச்சுருக்காரு. ஃபுல்லாக அந்த பீச் சைடு முழுக்க 3 பாட்டப்படி நிறைய ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல் பிளேஸ்லையுமே அந்த பிளேஸில் டின்னர் சாப்பிடக்கூடிய பிளேஸ் மொத்தத்துலையுமே கேண்டில்ஸாக ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி வார்மான ஃபீலில் அந்த லொக்கேஷன் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் கொண்டு வந்து நம்ம யோங்கியை விட்டுட்டு யோங்கியோட ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணால், ஐயோ, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த ஐஸை இப்படி கிரிப்பாக கட்டி வச்சிட்டானே, எதுக்குடா அந்த மாதிரி கிரிப்பாக கட்டினான்னு தெரியலையேங்கிற மாதிரி ஐஸை ரப்பனப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணோம். பீச் சைடில் இருக்கட்டும், அவரை சுற்றி அப்படியே கடல் அலைகள் வந்து அந்த கடல் அலைகள் இருக்கிற கரையில் மோடுறதும் அந்த ஜில்னஸும், அப்புறம் இந்த மாதிரி அந்த பீச் சைட்லேயே கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டும், ஃபுல் மூன் இருக்கிறதையும் எல்லாத்தையும் இஞ்சி பிஞ்சாக நோட் பண்ணபடி ஜெமினி இது என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பினோம். நம்ம ஜெமினா ஒரு மாதிரி ஹார்ட் சிம்பிளில் ஃப்ளவர்ஸாக போட்ட பிளேஸில் கேண்டில்ஸ் அவரை சுற்றி இருக்குது. அந்த பிளேஸில் அதுக்கு நடுவில் நம்ம ஜிமினா என்ன போயிடு நம்ம யோங்கி முன்னாடி நீல் டவுன் போட்டு போக்கே நீட்டினபடி, எங்கே பாரு யோங்கி, நான் இது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம், உண்மையிலேயே என் ஆட்களை யாருமே வர முடியாது, என்னெல்லாம் ஒரு % சேஞ்ச் பண்ண முடியும், ஃபீல் கொடுக்க முடியும், அந்த பர்சன் மேலே நானும் கேர் காட்டுவேன், அந்த திங்கிங்கில் எனக்கு எப்போதுமே வந்துட்டு கிடையாது. ஏன் நீ என்கிட்ட வந்து பேச சொல்ல, என்கிட்ட உன் லவ்வை ப்ரூவ் பண்ண நிறைய டைம் ட்ரை பண்ண சொல்ல, உன்னையே நான் அந்த மாதிரி நிறைய ஹார்ஷாக திட்டின்னு இருப்பேன். ஏன் நீ உடஞ்சி போகிற அளவுக்கு கூட நான் நின்றுருப்பேன். ஆனால் எல்லா பிளேஸ்லேயுமே நீ பேனே ஆனாலும் சரி என் பக்கத்தில் எனக்கு லவ் கொடுத்துட்டு கேர் கொடுத்துட்டு இருந்த. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எங்கிட்ட என்னால் கிடைக்க மாட்டாங்கன்ட்டு. அப்புறம் என்கிட்ட நீ எப்போதுமே சிம்பிளா ஐ லவ் யூ சொல்லு லவ் யூ சொன்னதான் கிஸ் தருவேனுங்கிற மாதிரி நீ சொன்ன. நானும் திங்க் பண்ணேன், உன்னை அப்படியே இல்லிட்டு டைட்டாக ஆக் பண்ணபடி லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணலான்ட்டு. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட உன் லவ்வை ப்ரூவ் பண்ணதுக்கு நீ போட்ட எஃபர்ட் எந்த அளவுக்கு அதிகங்கிறத நான் நல்லாவே நோட் பண்ணேன். அப்போ என்னோடய லவ்வை உன்கிட்ட சொல்ல அது எந்த அளவுக்கு எஃபர்ட்டோடு இருக்கணும். இந்த பிளேஸ் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த பிளேஸ் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், இந்த வார்மான பிளேஸே உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ லவ் யூ யோங்கி, ஐ லவ் யூ ஸோ மச். என்னை மேரேஜ் பண்ணி லைஃப் முழுக்க என்னோடய ஒய்ஃபாக லவ் கேர் எல்லாத்தையும் காட்டிட்டு குட்டி குட்டியாக ஃபைட்டாக பண்ணிவிட்டு நமக்குன்னு பேபிஸுங்கிற மாதிரி நம்ம லைஃப்பை ரொம்ப இயர்ஸ் மூவ் ஆன் பண்ணலாம். என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறியா யோங்கி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசணும். யோங்கியோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரியாக கொட்டுது. அவன்கிட்ட கேட்குறேன்ல, என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஓகே வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டக்குன்னு அந்த ஜிமினா இருக்கிறாரில் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு கேண்டில்ஸ்லாம் ரெடி பண்ண அந்த பிளேஸ்க்குள்ளேயே நம்ம யோங்கி என்றாகி ஜிமினாவை டைட்டாக ஹாக் பண்ணபடி, நீ இந்த மாதிரிலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், நான் திங்க் கூட பண்ணி பார்க்கல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் நிறைய ஃபைட் பண்ணுவேன், நிறைய லவ் கொடுப்பேன், நிறைய கேர் கொடுப்பேன், இந்த மாதிரி
அப்பப்போ உன்னை நான் அடிக்கவும் செய்வேனுங்கிற மாரி லைட்டாக அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான். ஏன்டா அப்படிங்கிற மாரி சொன்னால், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மூமெண்ட்டில் கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இந்த மாதிரியே பயமுறுத்தி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். இந்த மூமெண்ட்டில் நான் ஷாக் மட்டும் இல்லை, சர்ப்ரைஸ், இம்ப்ரெஸ், பிளெஸ்ஸாக கூட ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஷையானபடி ஜீமினாவை டைட்டாக ஹக் பண்ணபடி இருந்தான். அண்ட் ஹக் பண்ண மூமெண்ட்டில் எப்போ டூ லவ் யூ சொன்னா கிஸ் பண்ணாலும் பண்ணுவேன்ப, இப்போ நான் லவ் யூ சொல்லிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், இவங்களே நம்ம ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது. அந்த கிஸ் அப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே அந்த பிளேஸில் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் சைடு மணலில் உட்காந்துருந்து, அதாவது ஜிமினாவோட லெக்குக்கு நடுவில் தான் நம்ம யோங்கி உட்காந்துருக்காரு. அந்த பொசிஷனில் ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ண மூமெண்ட்லேயுமே அந்த பிளேஸ், அந்த மூமெண்ட், அந்த ஃபுல் மூன் எல்லாத்தையுமே, அந்த வியூஸை மட்டுமே செமையாக என்ஜாய் பண்ணபடி இந்த டே என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பியாக ஜிமினா கூட நம்ம யோங்கி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் டைம் ஸ்கேப் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜிமினாவும் நம்ம யோங்கியுமே நேராக ஹவுஸ்க்கு வராங்க. கரெக்டாக நம்ம யோங்கி தான் நான் என்னோடய ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம யோங்கியை ஜிமினா அவரோட ஹவுஸில் விட்டுட்டு ஜிமினா நேராக அவரோட ஹவுஸுக்கு செம்ம ஹாப்பியாக இப்போ வரா. இந்த மாதிரி ஹாப்பியாக பண்ணோம். நம்ம யோங்கி செமையாக டான்ஸ் ஆடினபடி என்ஜாய் பண்ணபடி ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ். எத்தனையோ டெண்டரில் வின் பண்ணியிருப்பார், எவ்வளவோ ட்ராஃபிஸ்லாம் வாங்கியிருப்பார். அப்போல்லாம் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஓவர் ஹாப்பியில் செமையாக என்ஜாய் பண்ணபடி செம பிளெஸ்ஸிங்கான மூமெண்ட்டில் ஷையான மூமெண்ட்லேயே நேராக பெட்ரூமுக்குள்ளே என்றான்னா சுகாடா பயங்கர டென்ஷனில் ட்ரிங்க் பண்ணபடியே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. என்ன இப்போ மாஃபியா மேன் அடிக்கடி ஹவுஸுக்கு வந்த மாதிரி தெரியுது, எப்போதும் ஹவுஸுக்கு வரமாட்டானே, இன்றைக்கி என்ன இவனோட ஃபேஸில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது, ஓ மை காட் சுகா அல்றானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகி நேராக நம்ம யோங்கி சுகா பக்கத்தில் வந்துட்டு என்னடா ஆச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சுகாவோட ஃபேஸை கப்பட வேண்டா. சுகா அப்படியே மூவ் ஆனானா, டேய் என்னடா ப்ராப்ளம், நீ க்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, என்னாச்சு, ஏதோட ப்ராப்ளமாக என்ன, பார்க்கு கூட ஃபைட்டை பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி 1 by 1 நம்ம யோங்கி பேசிக்கிட்டே இருந்தான். அந்த பார்க்குக்கு என்னோடய லவ்வே புரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி என்னை பேசிட்டான், லஸ்ட்டுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டேன்ட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி பார்க் என்னெல்லாம் சொல்லிட்டுனாரோ அத்தனை மூமெண்ட்டையும் அப்படியே நம்ம யோங்கிக்கிட்ட சொன்னான். எனக்கு தெரியாட்டு அவனோட கேரக்டரை பற்றி நான் தான் அப்போவே சொன்னேனே, பார்க்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான், அவனோட பிஹேவியர்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பிஹேவியரில் எல்லாம் செம ரூடாக வேற மாதிரி தான் நடந்துப்பான்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நீ தான் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க் இல்லாத லைஃப் எனக்கு வேண்டானுங்கிற மாதிரி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி யோங்கி பேசிகிட்டு இருந்தா இன்னுமே பயங்கரமாக நம்ம சுகா அழ ஆரம்பிச்சிருவார். டே மாஃபியா மேனுக்கு ஏற்றபடி கெட்டாருடா, ஏன் மாஃபியா மேனுக்குலாம் ஃபீலிங்ஸ் வரடா, க்ரையிங் வரடா, மாஃபியா மேனுக்கும் பெயின் இருக்கும், அலைங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சா. சுகாவை நம்ம யோங்கி டைட்டாக ஹக் பண்ணபடி, என்ன ப்ரோ உனக்கு ப்ராப்ளம், ஏன்டா இவ்வளோக்குள்ளே வியடாலாம் நடந்துக்கிறேன், இந்த அளவுக்குலாம் டென்ஷன் ஆகாடா, இப்போ என்னடா உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த ஃபைட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பார்க் என்னோடய லவ்வை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், நான் எப்படி அவன்கிட்ட என் லவ்வை ப்ரூவ் பண்ணுறது, அவனை நான் தேடி போகிற மூமெண்ட்டை அவன் ரொம்பவே ஹேட்டான மூமெண்ட்டில் இன்றைக்கி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், எனக்கு ரொம்பவே ஹார்ட் நொறுங்கிருச்சு அந்த பிளேஸ்லையே, அவன் இல்லாத லைஃப் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் ரொம்ப பெயினில் சுகா பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு, நீ அவனை தேடி போகிற மூமெண்ட் அவனுக்கு பிடிக்கலையா, அது அவனுக்கு ஃபீல் பண்ண தெரியலல்ல, ஆமாம் அவனை தேடி போகிறோம்ல, அதனால என்னோடய ஃபீலிங் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, என்னை ரொம்ப இக்னோர் பண்ணபடி இன்றைக்கி ரொம்ப ஹேட்டாகவே பேசிட்டான், என்ன மூவ் ஆன் பண்ணதுக்கு இன்னொரு பர்சன்ட் கூட 1 night stand கூட பண்ணுவேன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சுகா பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா தேவையில்லாமல் ட்ரை பண்ணி அழுற, அப்போ நீ அவன் முன்னே போகாத, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கண்டிப்பாக பார்க்குக்கு உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நீ அவனை விட்டு மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதை நீ தூரமாக இருந்தே நோட் பண்ணு, இவ்வளோ டேஸ் அவன் முன்ன என்ட்ராகி பிபிங்கிற மாரி ஹக் பண்ணேன், கிஸ் பண்ணேன், ப்ளே பண்ணேன், லவ்வர் சொன்னேன்னு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன், அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ நீ பிரேக் பண்ணு, ஜிமினா கிட்ட நீ என்ன ஒர்க்கை பண்ண எனக்கு சொல்லி கொடுத்தியோ அதே ஒர்க்கு தான் நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ நீ பார்க்கை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கணும். எது, நான் பார்க்க விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கணுமா, அதுக்காக நான் உன்னை ஒரேடியாக மூவ் ஆன் ஆக சொல்லலடா, அவன் முன்னாடி நீ போகக்கூடாது, நீ அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிட்டு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் உன்னை மிஸ் பண்ணணும், அவன் உன்னை தேடணும், அதை நீ நோட் பண்ணணும்,
அப்படி ஒரு வேளை உன்னை அவன் மிஸ் பண்ணி உன்னை தேட ஆரம்பிச்சிட்டானா அவன் உன்னை லவ் பண்ணுறான். ஓகே. அப்படி ஒரு வேளை அவன் உன்னை திங்க் பண்ணவும் இல்லை, தேடவும் இல்லை, மிஸ் பண்ணவும் இல்லை, எப்போது மாட்டி இருக்கானா கண்டிப்பாக நீ மூவ் ஆன் தான் பண்ணணும் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எங்கேருந்து போனால், நீ என்ன இந்த மாதிரி பேசுகிற, என்னோடய லவ் ஸ்ட்ராங் தானே, நான் இப்போ கூட உன் லவ்வை ஒன்றும் தப்பாக சொல்லலைடா, இருந்தாலும் நீ இப்படி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும், நீ அவன் பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் டேஸ் அவனை விட்டு மூவ் ஆன் ஆகி இக்னோர் பண்ணு, அப்போ தெரியும் அவன் மேலே வச்சுருக்கிறது லவ் ஃபீல் தானா இல்லை நீ பண்ணுற இந்த ட்ரூ லவ்வுக்கு எண்டான்ட்டு நீ ட்ரை பண்ணாதானே தெரியும். அநேகமாக அவனோட லவ் ட்ரூ லவ் கண்டிப்பாக பார்க்குக்குமே உன்னை பிடிக்க தான் செஞ்சுருக்கோம், அவன் உன்னை மிஸ் பண்ணவும் ஆரம்பிப்பான், ட்ரை பண்ணி பாரு ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இவங்க எங்கே 2 போய் அவரோட பெட்டில் ஸ்லீப் பண்ணான். இப்போ ஜிமினா சைடு தான். ஜிமினா கரெக்டாக பெட்ரூமுக்குள்ள என்றானா பார்க்கு பெட்டில் உட்காந்த பொசிஷன்லேயே இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக ஃபிஸுக்கிட்ட வந்துட்டு, இன்றைக்கி பார்த்தியா நானும் என்னோடய ஃபியான்ஸையும் இன்றைக்கி நாங்கள் டயட்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நான் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுங்கிற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ண மூமெண்ட்டை எல்லாத்தையுமே ஃபிஸுக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பைத்தியம் என்கிட்ட சொன்னால் மட்டும் ஒரு லாஜிக்கு, ஃபிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கு ஜெமினாவை பார்த்து முறைச்சிட்டு இருந்தா, என்னடா ஃபிஸ்ஸுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன், எங்கள் லவ்வுக்கே ஒரு சிம்பிள், அதாவது லவ்வுக்கு அடையாளம்பாங்களே அது இந்த ஃபிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபிஸ்ஸெல்லாம் அடையாளமாக வச்சுருக்கீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன் லவ்வை பார்த்து நான் ரொம்ப பூரிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினாவை பார்க்கு கலாய்க்கவும், இந்த மாதிரியே கலாய்ச்சிட்ரு, நாளைக்கு இதே மாரி நீயே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்கிட்ட பேசதான் போகிற, அப்போ இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன் பார்க், நான் ஃபிஷ் கிட்ட பேச போகிறேங்கிற மாரி ஃபிஷ்ஷை பட்டாப்படி திரும்பி ஃபிஷ் டேங்க் அந்த இதுக்கிட்ட உட்காந்துருந்து ஃபிஷ்ஷுக்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம யோகிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு ஃபுட்டாக சாப்பிட்டுட்டுங்கிற மாரி ஒன் பை ஒன்னாக சொல்கிறத கேட்க கேட்க நம்ம பார்க்குக்கு காண்டாகுது. ஐயோ டார்ச்சர் 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 அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த டார்ச்சருங்கிற மாதிரி திட்ட சொல்ல நம்ம பார்க்குக்கு ஷிகாவோட திங்கிங் வருது. ஷிகாவை டார்ச்சர் தானே சேவ் பண்ணி வச்சுருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு. இப்படி ஜிமினா பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் இதே டோனிங்கில் தானே நம்ம பார்க்குக்கிட்ட பேசிட்டாலும் இருப்பார். அந்த டோனிங் அப்படியே மிஸ் ஆகுது. மிஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு திட்டுற அந்த வேர்டு கூட ஷுகாவை திங்க் பண்ண வைக்கிது. இப்படி திங்க் பண்ண வச்சுட்டு அப்படியே அவரோட மொபைலை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணி ஷுகா ஏதாவது குட் நைட் இல்லை ஃபுட்டாக சாப்பிட்டுட்டியா எப்போட்டும் நம்ம பார்க்குக்கு கமெண்ட் பண்ணுவார்ல, மெசேஜ் பண்ணுவார்ல, அந்த இது வந்திருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு எதுவுமே வராதது நோட் பண்ணிவிட்டு அந்த மொபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பார்க்கு ஸ்லீப் பண்ணால் ஜிமினாவுமே ஃபிஸுக்கிட்ட பேசுகிற வரைக்கும் பேசிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஜிமினாவோட காலேஜில் தான் ஜிமினாடம் யோங்கி எப்போ வருவான் என்ன டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஏன் இந்த யோங்கி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோங்கி ஏன் இன்னும் வரலங்கிற மாதிரி இந்த மாதிரி டென்ஷனில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தா ஜிமினாவுக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம். ஜிமினா அதை பிக் பண்ணிவிட்டு யோங்கி எங்கடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா, ஐயோ பேபி நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாது, இன்றைக்கி எனக்கு கம்பெனியில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் மீட்டிங் தான் வந்துருக்கேன், அது நல்லதாக என்னால் காலேஜுக்கு வரும்ல, ப்ளீஸ்ண்ணா கோவப்படாத டென்ஷன் ஆகாத, ஹே லவா சொன்னடா கலாட்டி விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக காட்டுனா, இப்போ தான் அவன் ஹேண்ட்ஸ் நார்மல் ஆயிடுச்சேடா, ஹேண்ட்ஸ் நார்மல் ஆகலைன்னு சொல்லிட்டானே நான் உனக்கு ஒர்க் பண்ண வந்தேன், ஹேண்ட்ஸ் தான் நார்மல் ஆகிடுச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா கிட்ட இவங்க இந்த மாதிரி கெஞ்சிட்டு க்யூட்டாக ஒரு கிஸ்ஸும் பண்ணிவிட்டு அந்த காலை கட் பண்ண என்ன திமிரு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டக்குன்னு நேராக அங்கேருந்து யோங்கியோட கம்பெனிக்கே போகிறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு போனால் மீட்டிங் ரூமில் நம்ம யோங்கி மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அதே கம்பெனிக்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ராகி சிஓ ரூமுக்கு போனால் சிஓ ரூமில் யோங்கியில் அதை நோட் பண்ணிவிட்டு உங்கள் சிஓ எங்கே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்ட்டை கேட்டேன். மீட்டிங் ரூமில் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த மீட்டிங் ரூம் கிட்ட வந்துட்டோம். அந்த ரூம் ஃபுல்லாக மிரராக தான் இருக்குது. நம்ம யோங்கி உள்ளுக்க இருந்து வெளியே அந்த பிளேஸ் மீட்டிங் ரூமை கிராஸ் பண்ணுற பர்சன்ஸை நல்லா நோட் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு தான் உள்ளே இருக்க பர்சன்ஸ் தெரியாது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா கரெக்டாக இந்த ரூம் தானே சொன்னாங்க, எங்கே என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி அந்த ரூம் கிட்ட வர மூமெண்ட்டை மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு நம்ம யோங்கி நோட் பண்ணுறாரு. என்ன
என்ன தேடி கம்பெனிக்கே வந்துட்டானா என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜிமினா என்னென்ன பண்ணுறாருங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணபடி நம்ம யோங்கி இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண 2-3 பிளேஸில் மிஸ்டேக் பண்ணுறது மேனேஜர் நோட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் மீட்டிங் அப்படியே ரன் பண்ணபடி மீட்டிங் என் பண்ணுவார் அந்த மாதிரி என் பண்ணோம். அந்த மீட்டிங் ரூம் டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணபடி நம்ம யோங்கியே நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம யோங்கி தான் ஜிமினா டோர் ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரியே அந்த பிளேஸில் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணோம். நம்ம ஜிமினா தான் என்ன திமிரு பாட்டியா காலுக்கு மேலே காலை போட்டாடா உட்காந்துருக்கு உனக்கு இருக்கு பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளியே இருந்தால் மீட்டிங் எண்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு பர்சன்ஸாக அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே போவாங்களா இந்த மாதிரி பண்ணோம். என்ன எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, இந்த யோங்கியை காணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணால் ஜிமினாவோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி யோங்கியை அந்த ரூமுக்குள்ளே புஷ் பண்ணி இழுத்துட்டு மேனேஜரை ரூமை விட்டு வெளியே போக சொன்னால் மேனேஜர்மெண்ட் ரூமை விட்டு வெளியே போனால் என்ன காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு என் கம்பெனியில் என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோங்கி இந்த மாதிரி பேசினா உனக்கு திமிரு ஜாஸ்தி தான்டா இந்த மாதிரியாட சாட்டை பிடிச்சி இழுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இவங்க கிட்ட க்ளோஸாக வேண்டா என்னடா உனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட நம்ம யோங்கி கேட்டோம். நீ என்னை தேடி காலேஜுக்கு வருவேன் நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? நான்டா சொன்னேன்ல கால் பண்ணி எனக்கு மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லை முதல்ல உனக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃப்ராக்சர் இருந்துச்சு, உன்னால் எந்த ஒரு ஹெல்ப்பும் ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால ஹெல்ப் பண்ணதுக்கு நான் பக்கத்தில் இருந்தேன். இப்போ என்ன ஹேண்ட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு பட்டியா? ஹேண்ட்ஸ் நார்மலானதோட என் ஹிப்பை பிடிச்சி இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ஜிமினா வச்சே கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜிமினா ஸ்மைல் பண்ணபடி என்கிட்டே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறியாடா? இப்போ நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? ஜிமீன் அந்த பசண்ட வேணால் நீ சொல்கிறியா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்ககிட்ட மட்டும்தானே நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மார்னிங்கே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னான்ட்டு என்னை என்கிட்ட கிஸ்கே கட்டிங் பண்ணியா? சேச்சே எப்போதும் மார்னிங்னு எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரல அந்த காஃபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம யோகியை கலாய்க்கவும் திமிரு மார்னிங்கே என்கிட்ட கிஸ்ஸு கேட்டால் பரவாயில்லடா காஃபியாடா கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நம்ம யோகி பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தோம். ஜிமினா இந்த மாதிரி ஜிமினாவை அடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு யோகியோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஆமாம் பேபி மார்னிங்கே உன்னோட லிப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் அந்த லிப் கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜியை எடுத்துகிட்டு போக இவ்வளோ தூரம் வந்துருக்குங்கிற மாரி அப்படியே நம்ம யோங்கிக்கு கிஸ் பண்ணுவார். அந்த மாரி கிஸ் பண்ணோம். யோங்கி அப்படியே ஷை ஆக்கி ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி 2 பேருமே பயங்கரமாக லிப்லாக் பண்ணுவாங்களா. இப்போ கரெக்டாக கேண்டீனில் போய் நம்ம ஜிமினாவுக்கு நம்ம யோங்கியை காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக சீவ ரூமுக்கு கொண்டு வராரு. இந்த மாதிரி கொண்டு வர மூமெண்ட்டை அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணா என்னடா என்ன குறுகுறுன்னு பண்ணிட்டுருக்கீங்க ஒர்க்காக பாருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கரெக்டாக ஜிமினாட்டை கொண்டு வந்து இந்தா நீ தேடி வந்த காஃபி பேபி நான் ஒன்றா தான் தேடி வந்தேன். சரி ஓகே நீ கேட்டுட்டல என்ன காஃபி அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபியை கொடுக்கவும் அந்த காஃபி அப்படியே ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்தான். நம்ம யோங்கிட்டா ஜிமீன் என்னாச்சு? அது நான் என்ன சொல்கிறேன்னா நீ அடிக்கடி என்னோட கம்பெனிக்கு இப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ரூமர்ஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் கூட உன் காலேஜுக்கு அடிக்கடி வந்துட்டுல உன் காலேஜில் இருக்க பர்சன்ஸ்லாம் ரொம்ப ரூமராக பேசியிருப்பாங்களே. ஆமாம்மா பேசுனாங்க, நீயும் நானும் சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். ஏன் அந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை ட்ரூ ரிலேஷன்ஷிப்பாக மாற்றலாமே? நம்ம ஏன் அது சீக்ரெட்டாக இல்லாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம யோங்கி கேட்டால் என்னடா டக்குன்னு மேரேஜுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம யோங்கியை நோட் பண்ணால் ஏன் டப்பாயிட்டாட்டு கேட்டுட்டேன்னா இல்லை லவ்வையும் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறது நானே ஃபஸ்ட்டே சொல்கிறேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ என்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணாலும் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோங்கி பேசுகிறத கேட்டும் அப்போ சரி நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஏன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி ஒரே ரூமில் ஒன்றா ஒரே ஹவுஸில் நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி ஜிமினாட்ட பேசினா கண்டிப்பாக ஒரே ரூமில் ஒன்றா நம்ம 2 பேர் மட்டும் நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டேன். அந்த மாதிரிலாம் டேட்டியை திங்க் பண்ணாட்டடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான்.
யூமின் சைடு அதாவது ஜிமினாவுக்கும் ஜிமினாவும் யோங்கிக்குள்ளேயும் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ் போனால் அப்படியே நம்ம சுகா சைடு போயிடுவோம். சுகாடா நம்ம பார்க்கு ஒரு மீட்டிங் ஒர்க்குக்காக அதர் பிளேஸுக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்காரு. அந்த பிளேஸில் அவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட ஏதோ டீல் மாதிரி பேசிட்டு ஒரு ஃபுட் ஷாப்பில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிடப்படியே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். தூரத்தில் நம்ம யோகி சொன்ன மாதிரி தூரத்தில் இருந்தே நம்ம சுகா பார்க்கை இன்ச்சாக நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஒரு ஒன் டே அந்த டே அப்படியே எண்ட் ஆகுது. நைட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம பார்க்கு எப்போதுமாண்டி கிளப்புக்குள்ளே போகிறாரு. இந்த மூமெண்ட்டையுமே நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு பார்க்கை ஃபாலோ பண்ணபடியே கிளப்புக்குள்ளே என்ட்ரானா. எப்போதுமே பார்க்கு நம்ம கிளப்புக்குள்ளே போனதோட என்ன மாதிரி ப்ளே பண்ணுவார், என்ன மாதிரி டான்ஸ் பண்ணுவார், எவ்வளோக்குள்ளே ட்ரிங்க் பண்ணுவார். ஆனால் பட் இன்றைக்கி நம்ம பார்க் ட்ரிங்க் பண்ணலை. அந்த பிளேஸில் போய் அவர் எப்போது இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டாரு. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க் எடுத்து வைக்கட்டுமாங்கிற மாதிரி கேட்டாலும் இல்லை அதுக்கு இன்னும் டைம் வரல, நான் கேட்க சொல்ல தாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த கிளப்பை முழுக்க சுகாவை தேடுறாரு. இங்கே எங்கேயாவது நம்ம சுகா இருப்பானா, யோங்கி இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகாவை நம்ம பார்க்க தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம சுகா இந்த மாதிரி நம்ம பார்க்க தேடிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மறைஞ்ச பொசிஷனில் இருந்தே பார்க்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே நம்ம பார்க்கு கொஞ்சம் கூட ட்ரிங்க் பண்ணலை. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணாத இந்த மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு சுகாவோட மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வேர் பண்ண பொசிஷனில் நீ இந்த பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி கார்கிட்ட இருக்கிற மேனேஜரை அந்த பர்சனல் பாடி கார்டன் நீ கிளப்புக்கு வா, 7 வாங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கு பாஸ் உங்களோட ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சொல்கிறது மட்டும் சைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. அடுப்படி கரெக்டாக மாஸ்க் எடுத்து வேர் பண்ணுறது, மேலே அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த ஜாக்கெட் இருக்கும்ல லாங் கோட் அதை எடுத்து வேர் பண்ணபடி இப்படி கிளப்புக்குள்ளே நம்ம பர்சனல் பாடி கார்டு என்ட்ராக வேண்டாம். நம்ம பார்க்கு தான் டைம் மூவ் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் ட்ரிங்க் வேண்டாமா, 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரிங்க் பண்ணாமலே மணியை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து வெளியே போவார். அந்த மாதிரி போனால் கரெக்டாக பார்க்குக்கு முன்னாடி சுகாவோட பர்சனல் பாடி கார்டு பார்க்கை இடித்தபடி கிராஸ் பண்ணபடி போவாரா. எல்லாம் சுகா சொன்ன மூமெண்ட்டு தான். இந்த மாதிரி இடிச்சிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு சுகாவோட அந்த லாங் கோட் அந்த மாஸ்க்கெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சுகாடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு பர்சனல் பாடி கார்டோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னடா டே இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பர்சனல் பாடி கார்டை பிடிச்சி திட்டு வாரா. இந்த மாதிரி திட்டுனோம். ஹே யார் நீங்கள், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு பார்க்கப்பட்டு பேசினா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம பார்க்கு ஹேண்ட்ஸ் எடுத்தோம். மேனஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஹேண்ட்ஸை பிடிச்சி எழுப்பியா, அது மட்டும் இல்லை என்னடா ரெஸ்பெக்ட் இல்லாமல் வாடா போடாலாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க, கிளப்புக்கு வந்து ட்ரிங்க் பண்ணி அதிகமாக போர்டே ஆகிட்டுனா இந்த மாதிரி தான் பேசுவியானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பார்க்க பிடிச்சி திட்டுனா நம்ம சுகாவுக்கு செம கோவம் வருது. கொஞ்சமாக திட்டுனா இப்படியாட எம்பிபி திட்டுவேனுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம பார்க்கு டக்குன்னு ஒரு ஸ்லாப்பு, ஏன்டா தெரியாமல் தானே இடித்ததுக்கு நீ தாண்டா முதல்ல என்கிட்ட சாரி கேட்கணும், ஆட விட்டுட்டு என்ன ஆட திட்டுற, நீ மவுட்டுகிட்ட இருந்து ஏதாவது பேசி பாரு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடிக்கிறத அடிச்சுட்டு நம்ம பார்க்க அப்படியே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்து அவரோட கார்கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. அந்த பிளேஸ்லேயுமே ஒவ்வொரு பிளேஸ்லேயும் நம்ம சுகா ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணுவார்ல, இழுத்து விட்டு கிஸ் பண்ணுவார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் டிங் ஆகி ஒருவேளை இந்த பிளேஸ்லேயே எங்கேயாவது நம்ம சுகா இருக்கானாங்கிற மாதிரி நோட் பண்ணால் அதே பர்சனல் பாடி கார்டு தான் கரெக்டாக சுகாவோட கார் அந்த பிளேஸில் இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்கிற கார் பக்கத்தில் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பார்க்கடா சுகாடானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக வேகமாக வந்து எங்கடா இருக்கிறியா டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டார்ச்சரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்சனல் பாடி கார்டு திரும்பினோம். அந்த கார் சுகாவோட கார் மாதிரி தெரியுது. இந்த கார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட கார், இந்த காரில் நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோமா பர்சனல் பாடி கார்டை திட்டுனோம். ஏய் நானும் பார்த்துட்ருக்கேன், நீ என்கிட்ட இதாண்டா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்க கார் ஒன்று தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதே மாதிரி மாடலில் எக்கச்சக்க பர்சன்ஸ் கார் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கோவமாக கட்டிட்டு தேவையில்லாமல் நீ என்ன நான் அந்த பிளேஸுக்கு வந்த நேரத்துலேருந்தே நீ என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு கோவமாக திட்டுறதை பார்த்துட்டு என்ன ஒரு கோர்ட்டில் அந்த மாதிரி நான் திட்டேன்,
அதுக்காக என்னை இப்படி 2 டேஸாவா இக்னோர் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கோட ஃபேஸே சேட் ஆகுது. இப்போ எந்த பிளேஸில் பார்த்தாலும் சுகாவோட ட்ரெஸ், சுகாவோட லுக் தான், சுகாவோட பாடி வார்ஸ் தான். அந்த லுக்லேயே ஒவ்வொரு பிளேஸில் நிற்பாங்களா, அந்த மாதிரி நிற்க சொல்கிற அந்த பிளேஸில் நிற்கிற பர்சன்ஸை பார்க்க சொல்லலாம். நம்ம பார்க்குக்கு சுகாவை பார்த்த ஃபீல் ஆகுது. நேராக அந்த பர்சன்கிட்ட போய் ஏன்டா என் மேலே கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அட சுகா கிடையாது, தேர்ட் பர்சன் தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி நம்ம யோங்கி சொன்ன மாதிரி பர்க்குள்ளேயும் சுகா மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறத சுகா இப்போ நோட் பண்ணுறாரு. இவ்வளோ ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு தான் அந்த வேலை என்கிட்ட சொன்னியாடானுங்கிற மாரி நம்ம சுகா அவரோட காருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே நம்ம பார்க்க ஒவ்வொரு பர்சன்ட்டையாக பேசிட்டு டென்ஷன் தான் பயங்கரமாக கட்டுறாரு. டார்ச்சர், உன்னை மட்டும் யோங்கி என் ஹேண்ட்ஸில் கிடச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா.